வணக்கம். நவகிரகங்கள்லேயே மிகவும் வலிமையான கிரகம் கேது. இவரை ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக அளவுக்கு ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடியதுல கேதுவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா சந்நியாசம் போறவங்க, துறவரம் போறவங்க, இந்த மாதிரி டிவோட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? நான் வந்து கிருஷ்ணா டிவோட்டி, நான் வந்து ஆஞ்சநேயர் டிவோட்டி, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா? இப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து கேதுவோட ஆதிக்கத்தின் கீழே தான் வருவாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட மைண்ட் செட்டே எப்படி இருக்கும்னா, வாழ்க்கைன்றதே ஒரு டெம்பரவரியான விஷயம், இது வந்து ஒரு மாயை, நம்ம எல்லாரும் வந்து ஆசைகளை துறக்கணும், அந்த மாதிரியான கொள்கைகளை வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே கேதுவின் ஆதிக்கத்தின் கீழே தான் வருவாங்க. வாழ்க்கையில ஒரு வெறுமையையும் ஒரு விரக்தியையும் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து கேது தான். நான் போன ஜென்மத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவேன், இறப்புக்கு பின்னாடி என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்க கொடுக்கக்கூடியவர் வந்து கேது தான். வெளியில சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மன இறுக்கம், இது எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு, மற்றவங்க கிட்ட இருந்து வெறுப்பை சம்பாதிச்சு வெறுத்து ஒதுக்கப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்தையும் கொடுக்கறது வந்து கேது தான். இந்த உடல்லையும் மறைமுகமான ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸை கொடுக்கறதும் கேது தான். கேது வலுத்திருக்கக்கூடியவங்க வந்து தனிமையை விரும்பக்கூடியவங்களா, அதாவது ஏகாந்தத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க தான் வந்து எனக்குன்னு ஒரு ப்ரைவேட் டைம் வேணும், டெய்லி நான் ஒரு மீ டைம் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கேதுவின் ஆதிக்கத்தின் கீழே இருக்கக்கூடியவங்க தான். கேது வந்து உண்மையிலே துணிச்சலை கொடுக்கக்கூடிய கிரகம், வைராகியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஏன்னா சாதாரண ஒரு மனுஷனால் குடும்ப வாழ்க்கையை விட்டு சுகபோகங்களை விட்டு வெளியில் வர்றதுன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம், உங்களுக்கோ எனக்கோ சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் அப்படி எல்லாத்தையும் விட்டு எனக்கு எந்த சொகுசுமே வேண்டாம், எனக்கு சாமியே கதினால் இருக்க முடியும்னு ஒருத்தன் கிளம்புறான் அப்படின்னா அவருக்கு உண்மையாகவே ஒரு துணிச்சலும் தைரியமும் வேணும் இல்லையா, ஒரு வைராகியமும் வேணும் இல்லையா, அதிலே பர்சீவ் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு வைராகியம் வேணும் இல்லையா, அது கொடுக்கறது கேது தான். இன்னும் கேதுவை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை கேது நவகிரகங்கள் அப்படின்ற வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜோதிட ரிலேட்டடான ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.